பேர் வந்து பன்னியூர். ஆ. பன்னியூர்னா பன்னியூர்னா நம்ம பன்றி, வராகம். பன்றி நம்ம வராகம் அப்படின்னு சொல்லலாம். அது பன்றியூர். ஓகே. அது இப்போ ஊர் பேரே பன்றியூர்னு வந்துருச்சு. இது வந்து கேரளால பாலக்காடு மாவட்டத்தில் கும்பிடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கு. இதுதான் கேரளாவிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான சொல்லப்போனால் முதல் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வராகமூர்த்திக்கு இருக்கிற ஒரே கோவில் அப்படின்னு கூட அந்த கோயில் ரொம்ப அதாவது 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காலத்தில் என்ன மிகச்சிறப்பாக இதுக்கான பூஜைகள் எல்லாமே நடந்துக்கு. ஏன்னா அவர் தான் ஆதி, அவரால் தான் இந்த பூமியே வந்தது அப்படிங்கிறதால கேரளா மக்கள் எல்லோருமே இந்த வராகமூர்த்தியை வணங்குறது அப்படிங்கிற மாதிரி நிலம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பூஜை பண்ணுறது. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு அந்த மாதிரி இருக்குது நில சம்பந்தமாக அப்படிங்கிறப்போ அவங்க எந்த நில பிரச்சனை அவங்களுக்கு இருக்கோ அந்த நிலத்துலேருந்து இந்த கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இங்கே பரிகார பூஜை அப்படிங்கிறது பண்ணும்பொழுது கட்டாயமாக அவங்களுக்கு அது. நான் அங்கே போயிருந்தப்போ அந்த வராகரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அந்த மூலவர் உள்ளே இருக்கிறவரை பார்க்கும் பொழுது நிஜமாகவே ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது. வடிவம். ஆமாம், அது ஏதோ ஒரு கருஞ்சிலை அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவ்வளவு தத்ரூபமாக அவ்வளவு சக்தியோட அந்த வராகமூர்த்தி அங்கே அமர்ந்தேன். அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இருந்தது. நம்ம இந்த காந்தாரால வராக ரூபம் அப்படின்னு அப்புறம் இல்லையா, அது என்ன அப்படி சொன்னால் நம்ம பன்றின்னு அப்படி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, காட்டுப்பன்றின்னு நம்ம சொல்லிட முடியாது. வராகத்தை வந்து யாராலேயும் ஜெயிக்க முடியாது. காடுகள்லேயே கூட சிங்கம் புலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வராகம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லாம் பயந்துன்னு ஓடி போயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த வராகம் அப்படிங்கிறது. பன்றியர் சுவாமி அவர் அழுது நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு நேர் எதிர அந்த சந்நிதிக்கு நேர் எதிர அந்த அவருடைய அந்த மட்டப்பலகை நீளமாக இருக்கும், அதை வந்து அங்கே வச்சு செதுக்கி உள்ளே வச்சுருவார். இந்த சுவாமியை வராக சுவாமிக்கு பின்னாடி வந்து அவருடைய ஒளியை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இன்றைக்கும் நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த மட்டப்பலகையும் ஒளியையும் நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு உண்மையான சம்பவம். ஏதோ ஒரு சிலை இருக்குது அது பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவ்வளோ ஒரு இதோட உயிர்ப்போட அந்த வராக சுவாமி இருக்கிறாரு. ஓகே. கேரளாவில் நிறைய பேர் அங்கே வந்து இந்த மாதிரி வழக்கு சம்மந்தமாக நில சம்மந்தமாகலாம் நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் அது நிறைவேறுது. ஓகே. அதே மாதிரி வராகம் அப்படின்னு சொன்னாவே ஒரு வலிமை புரியுது. அந்த வலிமை இருக்கிறதால அது நிறைய அந்த பிரார்த்தனைகளுக்கு செவிசாயிட்டு நம்ம வராகத்தை பற்றி நிறைய காந்தாரால நம்ம பார்த்துட்டோம். வணக்கம் மேம், உங்களுடைய நேரத்தை முதல்ல எங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் மேம். முதல்ல பன்னியூர் வராகமூர்த்தி டெம்பிள் அதில் நீங்கள் போய் பார்த்த உங்களோட அனுபவங்கள் எனக்கு சொல்லுங்கள் மேம். பேர் வந்து பன்னியூர். பன்னியூர்னா பன்னியூர்னா நம்ம பன்றி, வராகம். பன்றியை நம்ம வராகம் அப்படின்னு சொல்லலாம். அது பன்றியூர். ஓகே. அது இப்போ ஊர் பேரே பன்றியூர்னு வந்துருச்சு. பன்றியூர். இது வந்து கேரளால பாலக்காடு மாவட்டத்தில் கும்பிடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. இதுதான் கேரளாவிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான சொல்லப்போனால் முதல் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வராகமூர்த்திக்கு இருக்கிற ஒரே கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அதாவது 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்ததே வந்து ஒரு அதிசயம். ஏன் இது வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப பழைய காலத்துக்கு போனோம். பரசுராமர் வந்து எல்லா க்ஷத்திரிய அரசர்களையும் கொல்றதா ஒரு பிரதிஜை எடுத்துக்கிறார். அதுக்கான ஒரு வரலாறும் இருக்கும். நம்ம அப்படி பின்னாடியே போனோம்னா ரொம்ப போயிட்டே இருக்கணும். அதனால அவருக்கு இந்த மாதிரி எல்லாரையும் கொல்லணும், ஒரு பழி வாங்குறதுக்கோசரம். ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய தந்தைய ஒரு அரசர் கொன்னுட்டார் ஜமதக்கினி முனிவர்னு. அதனால என்னுடைய தந்தை அநியாயமா ஒரு ராஜா கொண்டுட்டதுல நான் எல்லா ராஜாவையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருசா அவர் பிரதிக்கை எடுத்துக்கிட்டு எல்லா ராஜாக்களையும் அவர் கொல்லும் பொழுது ஒரு காலகட்டத்தில் சிவன் எல்லாரும் வந்து இது நியாயம் கிடையாது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி உன்னுடைய உக்ரத்தை தணிச்சுக்கோ. ஏன்னா பரசுராமர் அப்படின்னாவே உக்ரமானவர், கோபமானவர். அதனால இப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்றார்.
சொல்லிட்டு உன் போய் சாந்தம் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் எல்லா அரசரையும் கொண்டதால யாருமே இவருக்கு ஒரு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லேண்ட் டேக்கர் அவருக்குன்னு ஒரு இடம் கிடையாது. ஓகே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்க இருக்கிறது அப்படிங்கிறப்போ அப்போ சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மலை மேல நின்னுகிட்டு அவருடைய ஆயுதம் வந்து இந்த இது மாதிரி ஆமா. வச்சிருப்பாங்க. கோடாரி மாதிரி. கோடாரி இருக்கும். அதை தூக்கி கடல்ல வீசு. அது எவ்வளவு தூரம் பின்னாடி போறதோ அந்த லேண்டை வந்து நீ எடுத்துக்கோ. ஆனா அந்த லேண்ட்ல நீ நிறைய அந்தணர்களுக்கெல்லாம் தானம் செய்யறது மாதிரி இருந்து நீ சாந்தமூர்த்தியா இரு அப்படின்னு சொல்றப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி எரியிறாரு. எரியும் போது ஏன்னா அது வெஸ்டர்ன் காட்ஸ் கம்ப்ளீட்டா மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையிலேருந்து அவர் எரியும் பொழுது இந்த கடல் பின் வாங்குறது அதுதான் கேரளா அப்படிங்கிறது. ஆனா என்னன்னா அது கடல் பின் வாங்கிச்சே தவிர ஸ்டேபிளா இல்லை. ஆனா கடலுக்கு கீழே இருந்த நிலம் தான், அதனால அது ஆடிக்கிட்டே இருக்கு. அப்போ அதுல யார் குடியிருக்க முடியும், எந்த அந்தணருக்கு தானம் பண்ணா யார் வந்து அங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை ஏற்படுறது. அப்பதான் அப்ப சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, வராகமூர்த்தியை நீ அங்க பிரதிஷ்டை பண்ண அப்படின்னு சொன்னா நிலம் ஸ்டேபிள் ஆயிடும். ஏன்னா வராகமூர்த்திங்கிறவர் வந்து நிலத்துக்கு உரியவர். அதனால அவரை நீ பூமாதேவியோட சகித வராகமூர்த்தி. ஓகே. வராகருடைய சக்தி வந்து பூமாதேவி. அதனால அங்க நீ அந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு அசரீரி சொன்னதன் காரணமா அவர் என்ன பண்றாருன்னா அந்த வராகமூர்த்தியையும் பூமாதேவியுடன் கூடிய வராகமூர்த்தி அவர் வந்து பிரதிஷ்டை பண்றார். ஓகே. அந்த பிரதிஷ்டை பண்ணதால அந்த ஊருக்கு பேரு பன்றியூர் அப்படின்னு பேரு. இது வந்து புராண காலத்து அவ்வளவு ஒரு பழமையான கோவில் இந்த கோவில். அந்த காலத்துல இருந்து மிகச்சிறப்பா இதுக்கான பூஜைகள் எல்லாமே நடந்துக்கு. ஏன்னா அவர் தான் ஆதி, அவரால் தான் அந்த பூமியே வந்தது அப்படிங்கிறதால கேரள மக்கள் எல்லோருமே இந்த வராகமூர்த்திய வணங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இங்க நிலம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பூஜை பண்றது. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு அந்த மாதிரி இருக்கு நில சம்பந்தமா அப்படிங்கிறப்போ அவங்க எந்த நில பிரச்சனை அவங்களுக்கு இருக்கோ அந்த நிலத்திலேருந்து இந்த கைப்பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு இங்க பரிகார பூஜை அப்படிங்கிறது பண்ணும்பொழுது கட்டாயமா அவங்களுக்கு அது இவங்க பக்கம் நியாயம் இருக்குமானால் இவங்களுக்கு அந்த நிலம் கிடைக்கிறது, அந்த வழக்கு இவங்களுக்கு ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தினமுமே சங்கல்ப பூஜை அப்படிங்கிறது இஷ்ட விருத்தி சங்கல்ப பூஜை அப்படின்ட்டு அவங்களுக்கு மனசுல என்ன குறை இருக்கோ அதுக்கு வந்து அந்த பூஜை பண்ணா நிச்சயமாக ஒரு நிறைவேறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பூஜையே நடந்துட்டு இருக்கு. நான் அங்க போயிருந்தப்போ அந்த வராகரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா அந்த மூலவர் உள்ள இருக்கிறவரை பார்க்கும் பொழுது நிஜமாவே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தது வடிவம். ஆமா, அது ஏதோ ஒரு கருஞ்சிலை அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவ்வளவு தத்ரூபமா அவ்வளவு சக்தியோட அந்த வராகமூர்த்தி அங்க அமர்ந்த. அதனால எனக்கு அது ரொம்ப ஒரு ஈர்ப்பு சக்தியோட இருந்தது அந்த கோவில். அதனாலேயே விரும்பி அப்புறம் இன்னொரு தடவை கூட நான் அதுக்காகவே நான் போயிட்டு வந்தேன். என் பிரார்த்தனைன்னு ஒன்றும் இல்லைன்னா கூட அவ்வளவு ஈர்ப்பு சக்தியோட அவ்வளவு ஒரு தெய்வீகமாக அந்த வராகமூர்த்தி அப்படிங்கிறது. எப்பவுமே வராகம் அப்படின்னு சொன்னாவே அதற்கான ஒரு சக்தி, ஒரு தனிப்பட்ட சக்தி அப்படிங்கிறது இருக்கு. நம்ம இந்த காந்தாரால வராக ரூபம் அப்படின்னு வரும் இல்லையா, அது என்ன அப்படி சொன்னா நம்ம பன்றின்னு அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாது, காட்டு பன்றின்னு நம்ம சொல்லிட முடியாது. வராகத்தை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது. காடுகள்லயே கூட சிங்கம் புலி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வராகம் வருது அப்படின்னு சொன்னா எல்லாம் பயந்து ஓடி போயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த வராகம் அப்படிங்கிறது. அதனாலதான் இவருடைய அந்த 10 அவதாரங்கள்ல வராக அவதாரம்ங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அவதாரமாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில்ல ஒரு அற்புதமான இதோட இணைந்த ஒரு கதை, ஒரு காதல் கதை. அப்படியா? அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்கிறேன். கோயில்ல அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். ஆமா, ஒரு சோகமான கதை இதோட பிணைஞ்சிருக்கும் அது. பெருந்தச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் சில இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற திருப்பணியெல்லாம் பண்றவர் வந்து மிகப்பெரிய அந்த காலத்துல ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் வந்து அந்த கோவிலை நிர்மாணம் பண்ணார் அப்படின்னா அத்தனை அற்புதமா இருக்கும், அதுல ஒரு தப்பும் இருக்காது. அவர் எப்பேற்பட்ட ஒரு சிக்கலான கோவில் அமைப்பையும் அவர் செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப புகழ் பெற்றவர் அவர். அவருக்கு ஒரு பையன்,
அந்த பையன் சின்னவன்லேருந்து இவர் அந்த காலத்துலலாம் ஸ்கூலுக்கு போகிறது அந்த மாதிரியான ஆங்கில படிப்பெல்லாம் கிடையாது. இல்லைன்னா இல்லை அந்த தொழில் கல்வி அப்படிங்கிறது கூடவே அப்பாவோடையே இருக்கிறது அப்படி இந்த பையனும் அவரோடையே இருப்பான். அவனும் ரொம்ப சிறந்த ஒரு இந்த கோவில் தச்சனாக அவனும் ஆகிறாரு. அந்த மாதிரி ஒரு பல கோவில்களுக்கும் அவங்க போகிறாங்க செய்கிறாங்க. அப்படி ஒரு கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே வந்து அந்த வழிபடுறவர் வந்து திருப்பணி பண்ணுறாங்க. அங்கே நம்பூதிரிகள்ங்கிற அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பூஜை பண்ணுறாங்க. ஆமா. அவங்க ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படியெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக அவங்களுக்கான இதெல்லாம் உண்டு. அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கா. ஓகே. அந்த பெண்ணு வந்து இவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. அதே மாதிரி இது வந்து இயற்கையாக இவன் இளைஞன், அந்த பெண் 2 பேரும் அழகாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈர்ப்பு சக்தி வருது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு இந்த தச்சராக இருக்கிற கோவில் பண்ணுற அவங்களுக்கும் அந்த இனத்துக்கும் நம்பூதிரிங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காலகட்டம். அதனால அவங்களுக்கும் இவங்க வந்து அது நினைக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு அரசல் பரசல தெரிய ஆரம்பிக்கிற இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனால இவருமே அதை பார்க்குறாரு. பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவரால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அப்போ ஒரு நாள் அந்த நம்பூதிரி இவர் வீட்டுக்கு வரார். ஆக்சுவலாக அது வந்து ஒரு திரைப்படமா எடுத்தாங்க. ஓகே. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா. அதனா உண்மை சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. ஓகே. அதை வந்து அவங்க படமா எடுத்துருக்காங்க. வந்து அவர் அந்த நம்பூதிரி அதாவது நம்பூதிரி வந்து ஒரு தச்சன் வீட்டுக்கு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஓகே. அதனாலாம் வரமாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் பேசும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் இதெல்லாம். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விபரீதமாகும். வேறு வேறு இனத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய விபரீதமாக ஊறி ஆயிடும். அதனால எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஈஸ்வரன் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது இவர் பெருந்தச்சனும் அழுவார். அழுதுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம் அந்த ஈஸ்வரன் இந்த கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போது மேல் கோபுரம் வந்து விதானம் வந்து அப்போ ஸ்தாபிதம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. பண்ணிட்டு இருக்கிறப்போ இவரும் மேலே போவார். இந்த பையனும் மேலே போய் வேலை பண்ணிட்டு இருப்பான். அவர் மேல் அடுக்கில் வேலை பண்ணிட்டு இருப்பார். இந்த பையன் அடுத்த அடுக்கில் செஞ்சுட்டு இருப்பான். அவன் கை வேலை பார்க்குமே தவிர அங்கே கீழே அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும். ஓகே. அந்த பொண்ணு அவன் பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. இந்த பெருந்தச்சனும் பார்ப்பாரு. அங்கே இருக்கிற அவங்க அம்மா, அந்த பொண்ணோட அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு இந்த மாதிரி சண்டை போடுறதோ ஒரு சீப்பாக நடந்துக்கிற அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. புரியுது. எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னல் ஒரு இது இருக்கும். என்ன ஆகுமோ அப்படின்னு இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு அவர் கையில் அந்த உளி இருக்கும். அந்த உளியை என்ன பண்ணுவாருன்னு அப்படியே தவறு விடுவார். ஓகே. அது நேராக போய் அந்த பையனுடைய தலையில் விழும். ஓகே. தன்னுடைய பையன், ஒரே பையன், அவங்க அம்மா கிடையாது, இவர் தான் வளர்த்தாரு, செல்லமாக வளர்த்து அவனுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்துருப்பார். ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அதை அவர் டிசைட் பண்ணுவார். டிசைட் பண்ணிட்டு விட்ட உடனே அவன் தலையில் விழுந்தோடனே என்ன அவன் மேலே இருக்கான். எல்லாருமே மேலே தான் அந்த விதானத்தில் கோபுரத்தில். அப்புறம் அந்த பையன் கீழே விழுந்துருவான். அப்படியேந்து கீழே விழுந்து அப்படியே ஸ்பாட்லேயே அவன் இறந்து போயிடுவான். ஓகே. இறந்து போன உடனே எல்லாரும் அழுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை. இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடும். இதுக்காக அவர் தன்னுடைய மகனையே தியாகம் பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட வந்து ஒரே பையன் வளர்த்தது அந்த புத்திர இதுங்கிறது எப்போ புத்திர சோகம் இருக்கிறதுலையே ரொம்ப சோகம் வந்து புத்திர சோகம், புத்திரனை இழக்கிறது அப்படிங்கிறது. தசரதரும் அதனால தான் அப்படி ஒரு அவரும் உயிரையே விடுறார் இந்த பிரிவுனால. இந்த பையன் இறந்தே போயிடுறான். அதனால அதுக்கப்புறமா அவர் வந்து அதையும் அந்த மட்டக்கோல்னு ஒன்று இருக்கும், அவன் பட்டம் பார்க்கறதுக்காக அவங்களுடைய சொத்து அதுதான், மட்டக்கோலும் உளியும் தான். இதை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டு அவர் ரொம்ப மனசு வருத்தமாக ஊராக போய்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பன்றியூருக்கு வரார். பன்றியூருக்கு அவருடைய உருவம் எல்லாம் மாறியே போயிட்டு இருக்கும். நிறைய தாடி மீசை அந்த மாதிரி எல்லாம் ஒரு விரக்தியில் இருக்கிறதால அவரை யாருக்கும் அடையாளம் தெரியாது.
அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பன்றியூருக்கு வந்த உடனே அந்த சமயத்தில் அங்கேயும் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கும். அந்த அந்த மர வேலைப்பாடு மேலே நடக்கும்போது அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். அது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. அது மாதிரி ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாகவே அவங்க ஃபிக்ஸ் ஆகணும். அப்போ தான் முடியும் அந்த கோவில் பணி அப்படிங்கிறது. இவர் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவர் வந்து ஒரு பெருந்தச்சன், இவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. இவர் ஏதோ சும்மா ஒரு பிச்சைக்காரனோ ஏதோ ஒரு பைத்தியக்காரன் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து அவரை அலட்சியமாகவே அவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவரும் அப்படியே போய் சும்மா பார்த்து அவரும் ஒன்றும் பேச மாட்டார், அப்படி இருப்பார். அப்போ இவங்க யாருமே அவரை கிட்டக்கே சேர்க்க மாட்டாங்க. ஓகே. அதனால இவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருப்பார், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் இரவு எல்லாரும் களைச்சு போய் அவங்களால ட்ரை பண்ணா அந்த குறிப்பிட்ட கோணத்தில் அதை நிறுத்த முடியல அவங்களால. ஓகே. எல்லாத்தையும் அதனால சரி அப்படின்னு டயர்ட் ஆயிடுவாங்க, இருட்டாயிடுச்சு. சரின்னு எல்லாரும் இறங்கி போயிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்போ இவர் என்ன யாருக்கும் தெரியாம இவர் என்ன பண்ணுவாருன்னா மேலே ஏறுவார். மேலே ஏறி போய் அந்த கூம்பு அந்த கோணத்தை கரெக்டாக இவர் ஒருத்தராகவே அதை ஃபிக்ஸ் பண்ணி நிறுத்திடுவார். ஓகே. ஏன்னா அவ்வளவு பெரிய அதனால தான் அவர் பேரே பெருந்தச்சன் பேர், பெருந்தச்சன் பேர். அது மாதிரி அவர் நிறுத்திட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு இந்த பன்றியூர் சுவாமியை அவர் அழுது நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கு நேர் எதிர அந்த சந்நிதிக்கு நேர் எதிர அந்த அவருடைய அந்த மட்டப்பலகை நீளமாக இருக்கும், அதை வந்து அங்கே வச்சு செதுக்கி உள்ள வச்சிருவாரு. ஓகே. இந்த சுவாமியை வராக சுவாமிக்கு பின்னாடி வந்து அவருடைய ஒளியை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இன்றைக்கும் நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த மட்டப்பலகையும் ஒளியையும் நம்மளால பார்க்க முடியும். இது ஒரு உண்மையான சம்பவம். அவருடைய பெயர் கதை இல்லைன்னா அதை அவர் நிறுத்தாமல் இருந்திருந்தாருன்னா அதை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. அது நிறுத்தினதால் அந்த மாதிரி அவர் செதுக்கி உள்ளே வச்சு டைட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரியும் பெருந்தச்சனே வந்து நம்ம கோவிலை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அது இன்றைக்கும் நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்னா அந்த ஒரு சோகமான நமக்கு இந்த நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வரும். பேர்பட்ட ஒரு கலைஞன். கண்டிப்பாக அவருடைய பையனும் அந்த மாதிரி வந்திருக்கலாம், கூடும், அப்படி இருந்திருக்கும். அவருடைய பரம்பரையே இந்த இது வந்திருக்கும். எதுவுமே இல்லாமல் அந்த பரம்பரையும் அப்படியே முடிஞ்சு போயிடுறது. ஒரு மாபெரும் கலைஞன். இந்த மாபெரும் கலைஞனுடைய ஒரு துயர வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த கோவிலை சுற்றி எப்பவுமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு வராகர் வந்து அவரை தன்னோடையே சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் அந்த கோவில் நல்ல நான் சொன்ன மாதிரி முன்னாடியே அப்படி ஏதோ ஒரு சிலை இருக்கு, அது பூஜை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ்வளோ ஒரு இதோட உயிர்ப்போட அந்த வராக சுவாமி இருக்கிறாரு. கேரளால நிறைய பேர் அங்க வந்து இந்த மாதிரி வழக்கு சம்பந்தமா நில சம்பந்தமாலாம் நிறைய பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் அது நிறைவேறுது. அதே மாதிரி வராகம் அப்படின்னு சொன்னாவே ஒரு வலிமை, புரியுது. அந்த வலிமை இருக்கிறதால அது நிறைய அந்த பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கு. நம்ம வராகத்தை பத்தி நிறைய காந்தாரால நம்ம பார்த்துட்டோம். அதனால எதை வேண்டுமானாலும் கொடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக வராகம்க்கு சொல்லப்போனால் கேரளாவிற்கே ஒரு காவல் தெய்வமாக அந்த வராகம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ காவல் தெய்வம், ஊர் தெய்வம், குலதெய்வம் அப்படின்னு இருந்ததுன்னா அது அதனுடைய பாதுகாப்புல இருக்கிற மக்கள் எது வேண்டுனாலும் அது கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் அந்த பன்றியூர் வராக சுவாமி இருக்காரு. இது வந்து அந்த பாலக்காடு இதில் தமிழ்நாட்டிலேருந்து 1 ஹவர்ல பாலக்காடு போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து போகும்பொழுது அங்கேருந்து சிறிது தூரத்தில் தான் இந்த கும்பிடி அப்படிங்கிற கிராமம் இருக்குது. இந்த கும்பிடி கிராமத்தில் தான் அந்த பன்றியூர் வராக சுவாமி அப்படிங்கிறவர் எழுந்தருளி இருக்கார். அதனால ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோவில், சக்தி வாய்ந்த தெய்வம். புரியுது, பார்க்கலாம் நம்ம. கண்டிப்பாக. என்னென்ன கிழமைகள், அதாவது ஒரு கோயிலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கும் இருக்கும். இந்த கோயிலுக்கு அது மாதிரியான சிறப்பு நாள் என்னைக்கு வேணா நமக்கு வராகம்னு வரும்பொழுது அந்த மாதிரி குருவாரம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எந்த நாட்கள்ல வேணா நம்ம போய் கும்பிடலாம். அது குறிப்பா இந்த வாஸ்து நாள் சில நாட்கள் வருஷத்துல வருது இல்லையா. வாஸ்துங்கிறது எப்பவுமே இந்த நிலத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த வாஸ்து நாள்ல போய் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது இன்னும் அது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிழமை அப்படிங்கிறத விட அந்த நாள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வாஸ்து நாளில் பூஜை பண்ணுறது சிறப்பாக இருக்கும்.
ஓகே மேம். அதுமாரி சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் அப்படின்னா, அந்த கோயில்ல என்னென்ன மேம்? அங்க அதான் அந்த ஹோமம் அப்படிங்கிறத பண்றாங்க. நம்ம ம். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்க போனா அந்த நம்ம பிரார்த்தனைய ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். ஓகே. பண்ணிட்டு அங்க போயிட்டு அந்த ஹோமம் பண்ணி, நம்ம இந்த நில சம்பந்தமாக பூஜையெல்லாம் பண்ணலாம். தினமுமே 10 மணிக்கு அந்த கோவில் சார்பாக அந்த இஷ்ட சித்தி பிரார்த்தனை பூஜை அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு, நம்ம என்ன பிரார்த்தனையோ அத அந்த பூஜைய பண்ணலாம். தினமுமே அத பண்றாங்க. ஆனா என்னன்னா 10:30 மணிக்கெல்லாம் கோவில் மூடிருவாங்க. ஓகே. காலையில 5 மணிக்கு திறந்து 10:30க்கு மூடிருவாங்க. அதுக்குள்ள நம்ம போய் அந்த சுவாமிய பார்க்கலாம். ஓகே மேம். அதுமாரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல மேம். கோயில்ல இருக்கக்கூடிய சாமியோடைய புகைப்படத்த சில சாமிகள்ல வீட்ல வச்சு வழிபடக்கூடாது. அதுக்கு சில கட்டுக்கோப்புகள், சில விஷயங்கள்லாம் இருக்கு மேம். அதுமாரி இந்த வராகமூர்த்தி சுவாமிக்கு என்ன மாரியான மேம் இருக்கு? இல்ல அப்படி தாராளமா வீட்ல வச்சுக்கலாம். பொதுவா நான் நெறைய கோவில்களுக்கு போறது வழக்கம். ம். அதனால எந்த கோவில்லேருந்தும் நான் படங்கள்லாம் வாங்கிட்டு வரமாட்டேன். ஏன்னா ஏற்கனவே பூஜை ரூம்ல எக்கச்சக்கமா படங்கள் இருக்கு. அதனால வச்சுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஓகே. அதனால வாங்குறது கிடையாது. ஆனா எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அந்த அந்த வராக சிலைய சுவாமி பார்க்கும்போது. மேல ஏற்பட்டதால, நானும் அங்கேருந்து ஒரு படம் வாங்கின்னு வந்து என்னுடைய பூஜை ரூம்ல வச்சுன்னு இருக்கேன். ஆ. அதனால வராக சுவாமி வந்து ஒரு உக்கிரம் கிடையாது. ஓகே. அதனால தாராளமா அதுவும் இன்னொன்னு வந்து பூமாதேவி சகிதமா இருக்காரு. எப்பவுமே அந்த மாரி அம்பாளோட இருக்கும் பொழுது அவர் சாந்தமூர்த்தியா தான் இருப்பார். ஓகே. அதனால தாராளமாக நம்ம வந்து அந்த சுவாமிய இப்ப நம்ம கூகுள்ல போட்டா இமேஜ் போட்டோம்னா வந்துரும் வராக ம். சுவாமி. அதையே கூட நம்ம இந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, அத வச்சு தாராளமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரார்த்தனை ஓகே. பண்ணிக்கிட்டு அது நிறைவேறிய பிறகு இவங்க அந்த இது இன்னும் ரொம்ப தூரத்துல ஒண்ணும் இல்ல. ம். தாராளமாக அந்த கோயிலுக்கு போய் நம்ம அந்த பிரார்த்தனைய நிறைவேற்ற முடியும். அந்த ஒண்ணு அந்த இவங்களுக்குன்னு தனியா பண்ணிக்கலாம். இல்லன்னா அந்த ரெகுலரா கோவில்ல அந்த இஷ்ட சித்தி அந்த பிராப்தி பூஜை நடக்கும் பொழுது, ம். அதுலயும் கலந்து கொண்டு இவங்க அந்த பிரார்த்தனைய நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஓகே. தாராளமா வீட்ல பூஜை பண்ணலாம். வராக சுவாமிய ஒண்ணும் தப்பு. வராக சுவாமி தனியா இல்ல. ஆ. பூமாதேவி சகித வராக சுவாமி. புரியுது மேம். நீங்க காந்தாரா பத்தி சொன்னதுனால சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க வராகமூர்த்தி அவர்களுடைய கதையும் சொன்னதுனால, காந்தாராவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓசை எதுவரைக்கும் போகுதோ, அந்த ஓசை இதுல வந்து இந்த கோடாரி, ஆமா, இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில தானே மேம் இருக்கு. ஆமா, ஆமா. இந்த கோயில்ல சிறப்பு பூஜை, சிறப்பு வழிபாடுகள் சொல்ட்டீங்க. இத தாண்டி இத்தன வாரங்கள் போகுனா, ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் வச்சில்ல. இந்த ம். 11 வாரம் போலாம், பௌர்ணமியில போலாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம எப்ப தோணுதோ அப்ப போய் பொதுவா நம்ம கேரளா கோவில்கள்ல அந்த மாரிலாம் இல்ல. இதுவே கூட அ யார் இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணாங்க? 11 வாரம் பண்றது, 7 வாரம் பண்றதெல்லாம் அவங்கவங்களே நம்ம சமீப காலங்கள்ல தான் இதெல்லாம் இந்த மாதிரியான தன்மையெல்லாம் ஏற்பட்டிருக்கே தவிர, இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. இவ்வளோ வாரம் போணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. புரியுது இது மேம். எந்த ஒரு இதுலயும் வரல. சாஸ்திரத்திலயும் வரல இது. ஓகே. புராணங்கள்லயும் இது மாரி இந்த இல்ல. மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே மேம். அதுமாரி நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போனா அங்க தீர்வு கிடைக்கும் அப்ப. வேற என்னென்ன பரிகாரங்கள், இல்ல வேற என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு என்ன அதான் சொல்லிட்டேனே, இப்போ ஒரு வராகர் வந்து அந்த அந்த நிலத்துக்கே அவர் தான் சொந்தக்காரரா இருக்கிறதால, அந்த நிலத்துக்கு உரிய மக்களுக்கு அந்த பூமியில இந்த பூமியில இருக்கிற மக்களுக்கு என்ன கஷ்டமோ, என்ன பிரார்த்தனையோ அதை வந்து அவர் நிறைவேற்றார். நில சம்பந்தமா மட்டும் இல்ல. ஓகே. அவரும் அது ரொம்ப வலிமை வாய்ந்தவர். ம். அதனால ஒரு நம்ம எப்பவுமே யார்ட்டயாவது போய் கேட்கணும் அப்படின்னா, ஒண்ணு பவர்ல இருக்கணும், இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அதிகாரம் இருக்கணும். அந்த அவங்க கிட்ட தான் போய் நம்ம கேட்போம். ம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நம்ம கஷ்டத்த கேட்க மாட்டோம். புரியுது. கஷ்டத்த சொல்லலாம். அதுவே தப்பு தான். ம். ஆனா என்னன்னா, அந்த சொல்லும் பொழுது அதனால அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. யார் வலிமையா இருக்காங்களோ, யார் ராஜாவா இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம போய் சொல்ல முடியும். ஓகே. அந்த மாரி இவர் வந்து அந்த கேரளா பூமிக்கே ராஜா இவர். ஓகே. அதனால அவர்கிட்ட போய் தாராளமாக நம்ம எந்த பிரார்த்தனைக்கு வேணாலும் நம்ம கேட்கலாம். இது சிறப்பாக அவரு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்டங்கிறது சிறப்பு இதுவே தவிர, மத்தபடி எந்த பிரார்த்தனை வேணா அவர்கிட்ட செலுத்திக்கலாம். கண்டிப்பா மேம். அதுமாரி ஒரு கோயிலுக்கும் சம்டைம்ஸ் வந்து நடை திறக்கிறது, நடை சாத்துறது அது நேரங்கள் ஒரு சில கோயில்ல மாறும்ல மேம். இந்த கோயில்ல என்ன மாரி? 5:30லேருந்து 10:30 வரைக்கும். 5:00லேருந்து 10:00 வரைக்கும். சீக்கிரம் அவங்க கேரளால எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா மூடிருவாங்க. ரொம்ப நன்றி மேம். இந்த கோயில பத்தியும், இந்த கோயிலுடைய பல விஷயங்கள பத்தியும் எங்களுக்கு நீங்க பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இந்த நேர்காணல் நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி.